செங்கோட்டனுடைய அனுபவத்துக்கும் எடப்பாடி பழனிசாமியோட அனுபவத்துக்கும் செங்கோட்டனுடைய கால் தூசிக்கு பெற மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா எங்களுக்கு அறிஞ்ச விஷயம் என்னன்னா, ஆதி காலத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே அமைச்சரவையில நம்பிக்கை நட்சத்திரமா செயல்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர். அதே போல கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் அந்த கொங்கு மண்டல தளபதியா இருக்கும் பொழுது எம்ஜிஆர் காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி யாரு? சிலுவம்பாளையம் கிளை செயலாளர். சிலுவம்பாளையம் கிளை செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அந்த நேரத்தில் சொத்துக்காக இரட்டை கொலை நடக்கிறது. இரட்டை கொலை. அந்த கொலையில முக்கிய குற்றவாளி யாரு? எடப்பாடி பழனிசாமி. அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க யாரை நாடி போறார்? செங்கோட்டையன் அவர்களை. அப்ப அன்னைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் அவரை காப்பாற்றாமல் விட்டால் இன்னைக்கு நீ அதிமுக பொதுச்செயலாளர் சொல்ல முடியுமா? அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப மூத்த அமைச்சர்களுக்கு உண்டான மரியாதை எடப்பாடி பழனிசாமியிடம் கிடைப்பதில்லை. ஆகவே அனைத்து மூத்த அமைச்சர்களும் அதிமுகவில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அத்தனை பேரும், அதே போல மூத்த தலைவர்களும் அத்தனை பேருமே கட்சி ஒன்றுபட்டு தலைமை மாற்றப்பட வேண்டும். அப்படிதான் அந்த நினைப்பு இருக்கிறாங்க. அது வருகின்ற 4ஆம் தேதி இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு கண்டிப்பா தலைமை மாற்றப்படும்.